ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சின்ன டிஷ்ஷு, அதாவது குடமிளகாய் ஃப்ரை. குடமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கணும், ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு மல்லித்தழை, அவ்வளோதான். வேறு சிம்பிள் தான். எண்ணெய் வானலை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து எல்லாம் பொரிஞ்ச பின்பு ஆனியனை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணணும். ஆனியன் கண்ணாடி பதம் வந்த பின்பு தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்லா வெந்த பின்பு நல்லா சிம்மில் வச்சு வேக விடணும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வேகும். தக்காளி நல்லா வெந்த பின்பு குடமிளகாய் சேர்க்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குடமிளகாய் சேர்த்து அதையும் அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். குடமிளகா சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கிண்டிட்டோம்னா ஒன்று சேர்ந்துடும், அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகும். நம்ம தேவைக்கேற்ற காரத்தூள், அது முழுகிற அளவுக்கு தண்ணி, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டுடணும். தண்ணி ஊற்றி மூடிட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், நல்லா வெந்துடும். இப்போ திறந்து பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், காரத்தூள் ரெண்டுமே கலந்தது தான், மிளகாத்தூள் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சோண்டு சோம்புத்தூள் போட்டுட்டோம்னா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. அவ்வளோதான், ரெடி. இப்போ சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சுவையாக இருக்கும். அவ்வளோதான்.